வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு வாழக்கூடிய பொருளாதார சூழலை வழங்க முடியாத நிலையில் தோல்வியடைந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை பின்பற்றும் அதே நேரம் இந்தியாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை சமர்ப்பிக்காமல் வைத்திருப்பது அதற்கு சான்று என்று புது ஜாக்குட தெரிவிப்பு. அரசாங்கத்தில் யாரேனும் தவறு செய்து அதை நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கருத்து. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்ற உறுதியான மற்றும் பலம் வாய்ந்த தலைவர்கள் இனி நாட்டில் உருவாக போவதில்லை என்று கருத்து வெளியிட்டுள்ள பிரபல வர்த்தகர். இனி விரிவான செய்திகள். வளமான நாடு அழகான எதிர்காலம் என்று கூறிக்கொண்டு புதிய நீர்க்குழாய்கள் திறப்பு, நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவைகள் மீள ஆரம்பிப்பு போன்று ஆடம்பர நிகழ்வுகளில் ஈடுபட்டு வரும் அரசாங்கம் மக்களுக்கு வாழக்கூடிய பொருளாதார சூழலை வழங்க முடியாத நிலையில் தோல்வி அடைந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்தி ஜாவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை ஊடகங்களிடம் பேசிய அவர், மக்கள் இன்று கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாழ்கின்றார்கள். பாதாள உலக குழுக்களின் வன்முறை தினசரி உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், வடக்கில் ஹர்த்தால் போன்றவை இடம்பெற்று வருகின்றது. அவர் மேலும் தெரிவித்த போது, தபால் ஊழியர்கள், மீனவர்கள், விவசாயிகள், பட்டதாரிகள் வீதியில் போராடி கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் போதைப்பொருள் கடத்தற்காரர்களும் கொள்ளையர்களும் கூட வீதியில் சுதந்திரமாக சுட்டுக் கொண்டார்கள். இதுவே அரசாங்கத்தின் அபிவிருத்தி முகம் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதாக வாக்குறுதி அளித்தும் அந்த தாக்குதலின் போது கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்த ராணுவ அதிகாரி என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சராக உள்ளார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அவநம்பிக்கை பிரேரணையை அஞ்சிய அரசாங்கம் அதை தாமதப்படுத்துவதற்காக தவறான காரணிகளை முன்வைத்து வருவதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை சேறு பூசி முடக்க முயற்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியா $4 பில்லியன் உதவி வழங்கி வீழ்ச்சியடைந்த நாட்டை காப்பாற்றிய நிலையில் வரிச்சலுகை பெற முடியாததற்காக கவலைப்பட வேண்டிய அரசாங்கம் இந்தியாவை கிண்டல் செய்கின்றது. இதை வெளிப்படையாக எடுத்துரைத்த கலாநிதி அரசு டி சில்வாவை துரோகி என்று சித்தரிப்பதும் அரசாங்கத்தின் பலவீனத்தை காட்டுவதாக அவர் வலியுறுத்தினார். இந்த அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்பதை இன்று முழு நாடும் ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் காவிந்தி ஜாவர்தன மேலும் தெரிவித்திருந்தார். ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டில் உள்ள யாருக்கும் பதவி வழங்க மாட்டோம் என்று தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நிதி மோசடியில் குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை பிரதான அமைச்சரவை அமைச்சராக நியமித்திருப்பது பாரிய பிரச்சனைகள் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் பொபுது ஜெயகொட தெரிவித்தார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் மேலும் கூறுகையில், மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை சார்ந்து கேள்விக்கூறல் செயல்பாட்டில் மோசடிகள் இடம்பெற்றதாக பாரிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஒரு கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய காலத்தில் 80 லட்சம் ரூபாய் மோசடி ஈடுபட்டதாக விசாரணையில் நிரூபிக்கப்பட்டு அவரை குற்றவாளியாக அறிவித்து பதவியிலிருந்து நீக்க அப்போதைய பணிப்பாளர் சபை முடிவு செய்தது. அண்மையில் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கூட தாம் குற்றவாளி ஆக்கப்பட்ட வழக்கை அமைச்சர் குமார் ஜெயக்கொடி ஏற்றுக்கொண்டார். அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படுத்துவதாகவும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு யாருக்கும் பதவி வழங்க மாட்டோம் என்றும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று அதற்கு முரணான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது எங்களுக்கு பாரிய கவலை ஏற்படுத்தியுள்ளது என்று புது ஜெயக்கொட வலியுறுத்தினார். மேலும் இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை பின்பற்றி வருவதாகவும் இந்தியாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை கூட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் வைத்திருப்பது அதற்கு சான்று என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாரேனும் தவறு செய்து அதை நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிரான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கையூட்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அவநம்பிக்கை பிரேரணை ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சர் குமார ஜெயக்கொடியை சார்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் உரிய விசாரணைகள் நடைபெறும். எமது அரசாங்கம் விசாரணைகளுக்கு எந்தவித தடையினும் ஏற்படுத்தாது என்று கூறினார். அவரது கூற்றுப்படி முறைப்பாடு செய்யப்பட்ட உடனடியாக நடவடிக்கை எடுப்பது சாத்தியமில்லை. ஆனால் விசாரணைகள் முடிவடைந்த பின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தேவையான சட்ட நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதேபோல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வரப்படும் நிலையில் அதற்கான உரிய பதிலை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த அரசாங்கத்தின் போது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போது அவர் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட பின் தான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எதுவாயினும் அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வரப்பட்டால் அதற்கு தேவையான பதிலை வழங்குவோம் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்ற உறுதியான மற்றும் பலம் வாய்ந்த தலைவர்கள் இனி நாட்டில் உருவாக போவதில்லை என்று பிரபல வர்த்தகர் டர்லி ஸ்ரீசேன தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருந்த போது அங்கு இருந்தவர்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்தவை போன்ற வலிமையான தலைவர்கள் இனி உருவாக வாய்ப்பு இல்லை.
என்று வலியுறுத்தியிருந்த அவர் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குறித்தும் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்போது அனுருகுமார திசாநாயக்க வெறும் பொய்யான காட்சிகளை மட்டும் சித்தரிக்க தெரிந்தவர் என்றும் டட்லி சிறிசேன குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான முடிவால் 6 கட்சித் தலைவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை இழக்க நேரிடும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பிரேமஸ்ரீ மானகே கூறுகையில், விமல் வீரவங்ச, DW குணசேகர, திசவிதான, வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட 6 கட்சித் தலைவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர் மேலும் தெரிவித்த போது, தற்போது முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அவர்களது விதவைகள் சேர்த்து 499 பேர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். இவற்றில் சுமார் 150 முன்னாள் எம்பிக்களின் விதவைகள் ஆவர். தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் இழந்து வரும் ஒரே நாடு இலங்கைதான். ஊனமுற்ற முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை பறிப்பது மனித உரிமை மீறலாகும். எனவே ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு முன் அரசாங்கம் இருமுறை சிந்திக்க வேண்டும் என்று பிரேமஸ்ரீ மானகே வலியுறுத்தினார். இதேவேளை சமீபத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வதேவின் மனைவி அவரது ஓய்வூதியத்திற்கு உரிமையாளர் ஆவார் என்றும் நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை நீக்க அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்த போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தெளிவுபடுத்தினர். அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள சட்டமூலத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம், வாகன வசதி, பாதுகாப்பு, அலுவலக செலவுகள் போன்ற பல்வேறு உரிமைகள் நீக்கப்பட உள்ளது. இந்த நடவடிக்கைக்கு எதிரான சட்ட ரீதியான சவால் ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் சந்திரிகா குமாரதுங்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க இருவரும் தாங்கள் இனி எந்தவிதமான சிறப்புரிமைகளையும் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்றும் அவற்றை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் சவால்களை முன்வைக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் தங்களது நிலைப்பாட்டை இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உத்தியோகபூர்வ வீடு வழங்கப்பட வேண்டும் என்று மகாநாயக்க தேரர்கள் சிலர் முன்வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச இது தொடர்பாக கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த வரப்பிரசாதங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ வீடுகள் தொடர்பான சலுகைகள் தற்போதைய அரசாங்கத்தால் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்போது உத்தியோகபூர்வ வீடு இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக மகாநாயக்க தேரர்கள் தலையிட தயார் எனவும் அவர்கள் இதுகுறித்து தன்னிடம் தெரிவித்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவியர்களுக்கான வீடு மற்றும் வரப்பிரசாத சலுகைகள் நீக்குவதற்கும் சட்ட திருத்தம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்ட திருத்தத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார்.